ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள், ஓகேவா? இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு நான் வந்து லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் தான் செஞ்சிட்ருக்கேன். லஞ்ச் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், வத்த பொரியல், சிம்பிளாக தான் நான் செஞ்சிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் இட்லி சுட்டிருந்தேன். அந்த இட்லியில் வந்து மீந்து போயிருந்த இட்லியெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை உதுத்து உப்புமாவாக நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு தயிர் தாளித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இட்லியை வந்து உப்புமா செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த இட்லியை வந்து உப்புமா செஞ்சு சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். யாருக்கெல்லாம் இட்லி உப்புமா பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் தாளித்து பசங்களுக்கு தயிரில் கிளற போகிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி போட்டு வச்சுட்டேன். இப்போ தயிரில் நான் சாப்பாடு கிளறி வச்சுட்டேன். நம்ம கிளறினதுக்கப்புறம் சால்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்த்து செக் பண்ணி அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம தன்ஷிகா மேடம் வந்து நம்ம வண்டி தானே அவங்களோட மேக்கப் கண்ணாடி, ஸோ அதே தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் தலை சீவி விட்டதும் அவங்க பவுடர் அடித்து பொட்டு வச்சு கிளம்பிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வேன் வர டைம் ஆகிடுச்சு. மணி கரெக்டாக 8:15 ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பவுடர் வச்சு போட்டு வைப்பா பாப்பா. அந்த மாதிரி தான் இப்போ பண்ணிகிட்ருக்கா. இப்போ நான் வாசலில் தான் வண்டி நிறுத்தியிருக்கேன். ஸோ நம்ம காலையிலே கொஞ்சம் வெளியிலலாம் போகிற வேலை இருக்குது, அதனால் வெளியில் தள்ளிட்டேன். எப்பயுமே நம்ம முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து வாசல் பெருக்கும்போது கூட ஒரு இடைஞ்சலாக இருக்கும் வண்டி நிற்கிறது. சரி, வெளியில் தள்ளி விட்டுட்டா நம்ம கூட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாசலில் தள்ளி விட்டுருவேன். இப்போ வேன் வர டைம் ஆக போகுது. ஸோ அதனால் நான் வாசல்லே நின்று பார்த்துட்ருக்கேன். ஸோ நம்ம வேணும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் சீக்கிரம் வந்துடுவாங்க, இல்லை லேட்டாக வந்துடுவாங்க. நம்ம 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பி நிற்கிறது தாங்க ஒரு சேஃப்டி. இப்போ பாப்பாவும் கிளம்பிட்டா, தம்பியும் கிளம்பிட்டான். ஸோ அவங்க எல்லாமே இப்போ ஸ்கூலுக்கு வேனில் அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டதுக்கப்புறம் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீடு ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. துணி வாஷ் பண்ணணும், பாத்திரம் விளக்கணும், வீடு ஃபுல்லாக சாப்பாடு இறச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட்டி பெருக்கி மூலையில் வைக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நான் கூட்டிட்டேன், முன்னாடி எல்லாமே நான் பெருக்கிட்டேன். துணியும் வாஷிங் மிஷினில் ஓடிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தாங்க 10 மணிக்கு நான் சாப்பிட போகிறேன். ஸோ எனக்கு மீந்து இருந்த பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, நான் வெளியில் வேற போகணும், கொஞ்சம் ஒர்க் இருக்குது பேங்க்கில். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபிஷ் வாங்கணும் பார்த்தீங்களா, கெண்டை மீன். காலையிலே ஃபிஷ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஃபிஷ்ஷை வந்து மசாலா போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போனால் ஈவினிங் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஃபிஷ் கறியும் நம்ம வச்சிடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட் பண்ணும்போது அதில் வந்து செனை இருந்துச்சு. அந்த செனையும் நான் மசாலா போட்டு வச்சுட்டேன். அதுவும் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அதையும் நான் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன். கரெக்டாக மணி ஒரு 11 மணி இருக்கும் இப்போ நான் கிளம்புனது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். அப்படியே கிளம்பி வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வண்டியில் என்ன ஸ்பீடில் என்ன கெப்பாசிட்டியில் போக போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. சார் இப்போ முன்னாடி ஃப்ரண்ட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம கீ எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஸோ அவர் நம்ம வீட்டுக்கு எப்பவுமே காவலாக படுத்திருப்பார், அவர் அங்கேயும் இருக்கட்டும். இப்போ நம்ம வண்டி சாவியை கையில் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஹெல்மெட் வேர் பண்ணிக்கணும். நான் எப்பயும் ஹெல்மெட் போட்டு தான் போவேன். பட் வந்து நம்ம இப்போ பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போகணுன்னா ஹெல்மெட் யூஸ் பண்ண மாட்டேன். ரொம்ப லாங் போகணும், ஒரு 20 கிலோமீட்ரு 25 கிலோமீட்ரு இந்த மாதிரி லாங் போகணுன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஒரு பயம், எதுக்கு பயம்னா ஒரு சேஃப்டி நமக்கு இருக்கணும். ஹெல்மெட் சேஃப்டி இருக்கணும். டிராஃபிக் போலீஸ் நம்மளை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் கட்ட வைக்காமல் அனுப்ப மாட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம இருக்கணும். ஸோ இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்டரில் என்னால் மொபைல் வந்து ஃபிட் பண்ண முடியுது. கொஞ்சம் லூஸ் கனெக்ஷன் இருக்கிறதுனால என்னால் மொபைலை அதிகமாக அதில் வச்சு ஷூட் பண்ண முடியல. ஏதோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் அந்த ஹோல்டரில் வச்சு வண்டியிலே. இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது 3 கோடு தான் பெட்ரோல் காட்டுது. நம்ம வந்து இப்போ ஒரு 20 கிலோமீட்டர் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் போட்டாகணும். நான் எப்போவுமே
பெட்ரோல் வந்து பாரத்தில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா பாரத் பெட்ரோல் தான் கொஞ்சம் கிலோமீட்டர் கொடுக்கும், வண்டிக்கும் கொஞ்சம் சேஃப்டி பெட்ரோல்னு சொல்கிறாங்க. நான் கேட்டதில் பாரத்தில் போடுங்கன்னு தான் எல்லாமே எனக்கு சொன்னது. ஷோரூம்லேயே நான் அதே தான் கேட்டிருந்தேன், பெட்ரோல் எந்த பேங்க்கில் போடுறது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க பாரத்தில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதனால் எப்பயுமே பாரத்தில் போட்டு நான் வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு நான் போகணும். போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்ட்டு போகிறேன். இப்போ நம்ம ஸ்பீடு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 போகும்போது அந்த ஒரு லிட்டரு 40 கிலோமீட்டர் கொடுக்கும்னு சொல்கிறாங்க என்னோடய வண்டிக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டியில் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். ஆனால் ஒரு எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா அந்த 30-35 போக முடியாது. குறைஞ்சது ஒரு 70-75 அந்த மாதிரி ஸ்பீடில் தான் நம்ம போய் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ நம்ம வீட்டிலேருந்து 2 கிலோமீட்டர் வந்து நம்ம சிட்டி பஸ்ஸு ஏறுறதுக்கு நம்ம அவுட்ரு வந்தாகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இப்போ வெளியில் வந்தாச்சு. என்னோடய பேக் சைடில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நம்ம ஊருலேருந்து வெளியில் வரும்போது ஒரு வண்டி வாகனம் கூட்டம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம கிராமத்தில் இருக்கோம். கிராமத்துலேருந்து வெளியில் வரும்போது எந்த வண்டி வாகனமும் இருக்காது, மோஸ்ட்லி அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. இப்போ நான் அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வந்து இப்போ நான் அவுட்ரில் வந்துட்டுருக்கேன். அந்த வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் இப்போ வந்து சிட்டிக்கு போகிறதுக்கு நான் வந்து பைபாஸ் அந்த ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் தான் நான் வந்துட்டுருக்கேன். இப்போ நான் வண்டியில் ஒரு ஹோல்டர் வச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஹோல்டரில் தான் இப்போ நான் மொபைலை வச்சு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சில டைம் அந்த ஹோல்டர் வந்து ஃபிட்டிங்காக நிற்கிது, சில டைம் லூஸ் கனெக்ஷன் ஆகுது. அது என்னுடைய ஸ்கூட்டிக்கு தகுந்த ஹோல்டர் இல்லைன்னு மட்டும் தெரியுது. சரி, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்த்து பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி நான் இதில் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் நான் அப்பப்போ வண்டி நிறுத்தி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ட்ராவல் விளாக் நான் வந்து நிறைய கொடுக்கணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. என்னோடய ட்ராவல் விளாக்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கொடுக்குற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குதான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது நம்ம வந்து அந்த 30 கிலோமீட்டரான சிட்டிக்கு நான் போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த ஹோல்டர் வந்து திரும்ப எனக்கு வந்து டவுன் ஆகிடுச்சு. நான் அதை திரும்பி வந்து ஸ்டாண்ட் எடுத்து அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு டைட் பண்ணி மொபைலை வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க வண்டி ஓட்டிக்கிட்டு சுற்றிலையும் எல்லாத்தையும் கேப்ச் பண்ணிட்டு அந்த கிளைமேட் பார்த்துக்கிட்டு நான் வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நானும் கவர் பண்ணி நம்ம அதை நல்லா அழகாக கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா ஒரு ட்ராவல்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், பைக் ஓட்டுறதா இருக்கட்டும், கார் ஓட்டுறதா இருக்கட்டும். ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்கு தான் பிடிக்காதுங்க ஒரு ட்ராவல் வந்து ஓட்டுறது. அது வந்து ஒரு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம பேங்க்குக்கு வந்தாச்சு. பேங்க்கில் உள்ள ப்ராசஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. நல்லா சுற்ற விட்டு அலைய விட்டு நல்லா வேலை வச்சுட்டாங்க. நானும் அங்கங்கேயும் சுற்றி முடிச்சுட்டு பொழுதோட வீட்டுக்கும் வந்துட்டேன். என்னால் இப்போ வீடியோஸ் வந்து அதிகமாக எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. என்னால் அதிகமாக வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதனால என்னால் அப்டேட் உடனே கொடுக்க முடியல. ஸோ இனிமேல் நான் எல்லாமே கரெக்ட் பண்ணி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது ஈவினிங் நான் இப்போது வந்து சிட்டிலேருந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூ, எலுமிச்சம்பழம், வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சில வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நான் வீடியோஸ் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஈவினிங் டைம் நான் வீட்டுக்கு வந்ததும் காலையில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணணும், ஃபிஷ் கறி வைக்கணும். அதுக்காக நான் வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே எடுத்த வீடியோ பாருங்கள். மாடுலாம் மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்க டைம் இது. சார் வேற படுத்துருக்கிறாரு. எப்போ வந்து மேடம் மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் செய்வாங்கன்னு சார் காவலுக்கு காத்துட்ருக்காரு வெளியில்.
அதோட ஈவினிங் தான் இப்போ நீங்கள் நம்மளுடைய வியூ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபிஷ் கறிக்கு தேவையானது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வீட்டோட ஈவினிங் வியூ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிஷ் கறிக்கு வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2 பல் பூண்டு, 3 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நமக்கு தேவையான அளவு எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா சோறை வதக்கிட்டு, புளி கொஞ்சமாக நான் ஊற வச்சு அதில் ஊற்றி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சின்ன வானலில் கொடுத்து அதில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஏன் இன்னொரு பக்கம் சும்மா இருக்கேன், நம்ம அதில் அடுத்த வேலையை முடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், நான் எண்ணெயில் தான் எப்பயுமே எடுப்பேன். தோசை கல்லில் போட்டு எடுக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். என்கிட்ட கல் தோசைக்கல் இல்லை. ஏன்னா கல் தோசைக்கல்லில் போட்டு நம்ம எடுக்கும்போது அந்த மீனோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். நானும் நிறையா பார்த்துருக்கேன், நான் செஞ்சுருக்கேன். அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ என் வீட்டில் கல் இல்லை, நான்ஸ்டிக் தான் இருக்குது. நம்ம அது கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் வரும். நான்ஸ்டிக்லலாம் அந்த டேஸ்ட் வராது. நான்ஸ்டிக்கில் நம்ம ஃபிஷ் ஃப்ரை போடும்போது அந்த நான்ஸ்டிக் கல் சீக்கிரம் வந்து லைஃப் போயிடும். ஸோ நான் கடையில் எண்ணெய் ஊற்றி நான் அதிலே நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். கெண்டை மீன் தானே, கெண்டை மீன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெண்டை மீன் நம்ம வளர்ப்பு கெண்டைன்னு சொல்லுவோம். நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நம்ம குட்டை மாதிரி வெட்டி அதில் வளர்த்து சேல்ஸ் பண்ணியிருப்போம். வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் நம்ம கொடுத்துருப்போம். எங்கள் ஊரில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குட்டை மாதிரி வெட்டி அதில் தண்ணி விட்டு மீன் பிடிச்சி இங்கே உள்ள பொங்கல், தீபாவளிலாம் வரும்போது ரிலேட்டிவ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. பிடிச்சி காசுலாம் வாங்க மாட்டாங்க, சில பேர் காசு வாங்குவாங்க அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 4 ஈடாக போட்டு எடுத்தேன். 4 யூனிட்டாக இருந்துச்சு எனக்கு வந்து அந்த ஃபிஷ் ஃப்ரை மட்டும். ஃபிஷ் கறி பாருங்கள், நான் 2 தலையை மட்டும்தான் நான் போட்டு வச்சேன். என் வீட்டில் மோஸ்ட்லி யாரும் ஃபிஷ் கறி சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து 2 தலையை மட்டும்தான் போட்டு கம்மியாக வச்சிட்டேன். ஒரு 2 டேஸ்க்கு 2 பேரும் சாப்பிட்டாலே முடிஞ்சு போச்சு 2 வேளைக்கு. அந்த மாதிரி ட்ரை ஆக்கி நான் எடுத்துட்டேன். ஃபிஷ் ஃப்ரை பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால நல்லா கிரிப்ஸியாக நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூடோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். இதில் லைட்டாக ஆனியனும் லெமனும் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷுனா யாருக்கு தான் பிடிக்காது? ஃபிஷ் கறி பிடிக்காதவங்க இருக்கும், பட் ஃபிஷ் ஃப்ரை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி கெண்டை மீன் குழம்பு, கெண்டை மீன் வறுவலும் செஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபிஷ் குழம்புக்கு வந்து ஒரு தாளிப்பு நான் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் கொடுப்பேன், ஸ்டார்டிங்கில் கொடுக்க மாட்டேன். அந்த தாளிப்பு பார்த்திங்கன்னா ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு நான் தாளித்து கொத்தமல்லி தழையை நம்ம பச்சையாகவே நம்ம எண்ணெயில் போடாமல் நம்ம டைரெக்டாக நம்ம வந்து கறியில் போட்டு ஆட் பண்ணிட்டோம். இந்த குழம்போட தாளிப்பு இவ்வளோ தான். வடகம் இருந்தால் கொஞ்சம் போடுவோம், வடகம் ஆயிடுச்சு, அதனால் வடகம் இல்லை. சிம்பிளாக நான் செஞ்சுருக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த செனை இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃப்ரை பண்ணி தர்ஷன்கிட்ட கொடுத்தேன். அவன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் தர்ஷனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா காஃபி, ஈவினிங் காஃபி. ஸோ எப்பயுமே அவங்க காஃபி, டீ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஈவினிங் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அந்த மாதிரி தர்ஷனும் அவங்க அப்பாவும் காஃபி. தன்ஷி வந்து காஃபி, டீலாம் விரும்ப மாட்டேங்கிறா, அவள் குடிக்க மாட்டேங்கிறா. அதனால அவள் வந்து பூஸ்ட்டு இந்த மாதிரி ஐட்டம் தான் கேட்குறா. ஆனால் அவள் எதுவுமே இப்போலாம் டீ, பால் எதுவுமே குடிக்கிறதில்ல. தர்ஷன் இப்போ ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஃபிஷ் கறியும் அந்த நான் செனைன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஃபிஷ்ஷுக்குள்ளே இருக்கிற அந்த செனை அதை ஊட்டிகிட்டு இருக்காங்க. சார் குதிச்சு ஓடி ஓடி வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அவருக்கு இப்படி நல்லா காத்தோட்டமாக வெளியில் வந்து ஃப்ரீயாக ஊட்டினா தான் அவன் நல்லா சாப்பிட்றாங்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. செம மழை வரப்போகிற கிளைமேட். சும்மா காற்று அடிக்கிற அடியில் வீட்டுக்குள்ளே வெளியில் இருக்கிற தழை எல்லாம் செடி எல்லாமே வீட்டுக்குள்ளே சீட்டி தானே நம்ம வீடு, அந்த வழியாக வந்து உள்ள எல்லாமே கொட்டி போயிடுச்சு. திரும்பி கூட்டி பெருக்கி வாரி வச்சுட்டு
அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊரில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா காற்று வந்ததுக்கப்புறம் தான் மழை வரும். அந்த மழை வந்தால் சும்மா வராதுங்க, அந்த இடி மின்னலெல்லாம் கூட்டுட்டு தான் வரும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் அவ்வளோதான். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டனோட வரேன். தேங்க்யூ.